வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் இன்னும் பார்க்க ஒரு மூவி ரிவ்யூ. அந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கேஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. த டெட்லியஸ்ட் ஃபிலிம் தட் எவர் மேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு சப்டைட்டில் வேறு கொடுத்துருக்காங்க. பண்ணதுலேயே ரொம்ப டெட்லியஸ்ட் ஃபிலிம்னா அது இதுதானா? ஏன் அப்படி? அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் வந்து ஒரு 20 நிமிஷம் டாக்குமெண்ட்ரி காட்டுவாங்க, ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும். அண்ட் நடுவில் தான் உங்களுக்கு படமே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆண்ட்ரம்ன்ற படம் வந்து 1979 வந்து இந்த மாதிரி இந்த 70s வந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ண உடனே அந்த தேட்டர் வந்து 10 எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அரௌண்ட் ஒரு 1988 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பியும் 1993 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை திரும்பியும் வந்து தியேட்டர்ஸில் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கி போடும்போது என்ன பண்ணிக்கலாம், அந்த உள்ளே இருந்த ஆடியன்ஸோட பாப்கார்னில் வந்து எல்எஸ்டின்னு சொல்ல போகிற ட்ரக்கை வந்து இந்த பாப்கார்ன் பட்டரில் கலந்து அவங்கள ஃபுல்லாக போதையாக்கி அந்த படத்தில் வர ஹாரர் சீனுக்கு இவங்க வந்து இன்னும் ரியாக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஸ்டாம்பேடே நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் மிதிப்பட்டு சாவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து செத்துருக்கா. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ண நிறைய ஃபிலிம் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸான வேலை வந்து செத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் அண்ட் நிறைய தியரிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நடந்தது. ஆனால் இதுக்கு அந்த படம் தான் காரணம்னு சொல்லிட்டு எந்த சயின்டிஃபிக்லாவும் ப்ரூவ் பண்ணல. நிறைய தியரிஸ் அண்ட் கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது இந்த படத்துக்கு பின்னாடி. ஓகேங்களா? இப்போலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த படத்தினால நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே மாதிரி இன்னொரு மிஸ்டீரியஸானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை எடுக்கும்போது இந்த படம் எப்படி இருந்ததோ அப்படி இல்லை. 2018 இவங்களுக்கு ஒரு காப்பி கிடச்சிருக்கு. அந்த காப்பியில் வந்து இந்த ஃபிலிம் ரோல்ஸில் வந்து மேலே சம் கைண்ட் ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து ஏதோ ஒரு மார்க் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரிச்சுவல்ஸ் மார்க் மாதிரி இருக்குது, டெவில்ஸோட மார்க் மாதிரி. அதே மாதிரி வந்து அன்வான்ட் சவுண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. படத்தை வந்து அப்போ ரெடி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து இல்லவே இல்லை, இது யாரோ வந்து ஒன்று செஞ்சுருக்கணும், இது இல்லைன்னா என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து 2 கேரக்டர் தான், அக்கா தம்பி. ஓகேங்களா? அண்ட் தம்பியோட பேர் வந்து நேத்தன் அண்ட் அக்காவோட பேர் வந்து ஆர்லி. ஓகேங்களா? 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து மேக்ஸின்னு சொல்ல போகிற ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய்க்குட்டி இறந்ததுக்கப்புறம் தன்னோட அம்மா கிட்ட கேட்குறாங்க நேத்தன். ஓகேங்களா? கேட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க அவள் வந்து ஒரு கெட்ட டாகாக வந்து ஹெல்லுக்கு தான் போவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நேத்தனுக்கு வந்து நிறைய கனவுகள் வந்து தன்னோட நாய்க்குட்டியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்லுலேருந்து. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டன் இருக்கிற பார்த்தீங்களா, இந்த டெவில், அவர் வந்து ஹெவன்லேருந்து எர்த்துக்கு வரும்போது, ஹெவன்லேருந்து வெளியே தள்ளப்பட்டு எர்த்துக்கு வந்து அவர் வந்து இடத்துல இறங்குறதுக்கு அப்புறம் தான் ஹெல்லுக்கு வந்து ஒரு வழி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கின அந்த இடத்துல வந்து ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி அங்கே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட அவங்களுக்கு வந்து ஹெல்லுக்கான வழி கிடைக்கும். வழி கிடைச்சதுக்கப்புறம் அங்கே போய் மேக்ஸின் வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டு அந்த தோன்றப்ப ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறதுனா, இவங்க ஒரு லேயராக போக ஒரு ஸ்டேஜஸ் வந்து கிடக்குறாங்க. மொத்தம் வந்து 5 ஸ்டேஜஸ். அதே மாதிரி நேரத்தில் இந்த ஸ்டேஜஸ் கிடக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து நைட்மேர்ஸ், நிறைய ஹாலுசினேஷன், இந்த மாதிரி இமேஜினேஷன் நிறைய வருது. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வந்து இவங்க அங்கே வந்து சுற்றி பார்க்குற அந்த சமயத்தில் வந்து ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணி வந்து ட்ரை பண்ணுறான். பட் தென் அவனை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இவங்க இன்னும் வந்து அந்த தோண்டி முடிச்சு கொஞ்சம் டயர்டாக அந்த சமயத்தில் வந்து வெளியே போயிட்டு சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 2 ஹியூமன் கேனபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூசைட் பண்ண வந்த மனிதனை வந்து அங்கே வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி இருக்குது. அது வந்து ஆனால் அது வந்து ஒரு டெவிலோட ஒரு உருவம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போட்டு எரிச்சு அவனை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அண்ட் நம்மளோட இந்த அக்கா தம்பிக்கு வந்து தப்பிச்சு போயிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த சமயத்தில் வந்து இவங்க கிட்ட மாட்டிட்டாங்க, கேனபிள்ஸ் கிட்ட. அண்ட் அவங்களையும் வந்து கொலை பண்ணிட்டாங்க தப்பிச்சு. அவங்க தம்பிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம கிளம்பிடலாம், மேக்ஸிமம் வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் வந்து அவங்க தம்பிக்கிட்ட ஓப்பனாக வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட வந்து போய் சொன்னேன், ஏன்னா நீ வந்து கெட்ட கனவுலாம் கண்டு பயப்படுறதுனால மேக்ஸிமம் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி நான் வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த புக்கிலேருந்து நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே செட்டப் தான் அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்தில் வந்து அவங்க சொன்ன கதைகள்லாம் நிஜமாகவே நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த அக்காவும் தம்பியும் சர்வை பண்ணிட்டு உயிரோடு வெளியே போனாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதையே. அதுதான் ஆண்ட்ரமோட கதையே. ஓகேங்களா? அண்ட் இந்த படம் வந்து அந்த டைமில் பார்க்கும்போது உண்மையாகவே பயமாக இருந்திருக்கும். பட் இப்போ எனக்கு ப்ரெசென்ட்டாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா வந்து இதோட நிறைய படங்கள் பார்த்து வந்ததுனால ஸோ வந்து இது வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது. இதுவே 1979 இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஹாரரில் இது வந்து ஒரு பெரிய ஒரு இடத்த பெற்றிருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பயமாக இருக்கும். அண்ட் சம் கைண்ட் ஆஃப் வந்து டிஸ்டர்பிங்காகவும் இருக்கும். நடுவில் வந்து வர இமேஜஸும் சரி, அவங்க சொல்கிற மாதிரி அந்த நடுவில் வர அந்த சவுண்ட்ஸும் சரி, சில டைம்ஸ் வந்து அது வந்து டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு பிலீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த படத்தை வந்து ரிலீஸ் தள்ளி போனதுனால இதை வந்து ரொம்ப பேசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வேணும்னே அந்த ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸோ இந்த சவுண்டஸோ வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா இவங்க சொல்கிற மாதிரி உண்மையாகவே அந்த படத்துக்குள்ள
மேபி சொல்ல முடியாது. அவங்க சொல்ல தியரிகள் உண்மையாகவும் இருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியாது. அண்ட் இதுக்கு முன்னாடி ஆண்ட்ரம்ன்ற படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த படத்துக்கு நான் 2.5 சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.